நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் வனப்பர்வம். சகுனியும் துரியோதனும் சேர்ந்து தர்மரை வழவைத்து சூதாட்டத்தில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு தோல்வி ஏற்படும்படியாக செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாஞ்சாலியை சபைக்கு அழைத்து மானபங்கம் செய்தார்கள். இதனால் கோபமடைந்ததான பீமன், அர்ஜுனன், சகதேவன் ஆகிய மூவரும் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார்கள். பீமன் துஷ்டாசனையும் துரியோதனையும் வதம் செய்வேன் என்றும், அர்ஜுனன் கர்ணனை கொல்லுவேன் என்றும், சகதேவன் சகுனியை வதம் செய்வேன் என்றும் பிரதிஜை செய்து கொண்டார்கள். அதன் பிறகு பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியுடன் வனவாசம் செல்ல புறப்பட்டார்கள். குந்தி தேவியை விதுரருடைய வீட்டில் விட்டுவிட்டு இவர்கள் 12 வருஷ காலம் வனவாசமும் 1 வருட காலம் அஜ்ஞாதவாசமும் செய்வதற்காக அந்த நிபந்தனையுடன் சென்றார்கள். அப்படி அவர்கள் செல்வதை திருதராஷ்டிரன் விதுரர் மூலமாக தெரிந்து கொண்டார். இப்படி திருதராஷ்டிரனும் விதுரரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே நாரத பகவான் தோன்றி இன்றைக்கு 14வது வருஷத்தில், அதாவது இன்று முதல் 14வது வருஷத்தில் துரியோதனன் செய்ததான குற்றங்களுக்கு கௌரவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அடுத்து மைத்திரேய மகரிஷியும் வந்து துரியோதனுடைய அந்த கர்வம், அதனால் பீமன் வந்து கதையினால் அவனை அடித்து அவன் தொடையை பிளந்து யுத்தத்தில் அவன் மரணத்தை அடையும்படியாக செய்வான் என்று கூறிவிட்டு சென்றான். அடுத்து வனபர்வம். இதில் பாண்டவர்கள் வடதிசை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். இந்திரசேனன் முதலான 14 வேலைக்காரர்கள் பலரும் பாண்டவர்களை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் இன்னும் சில அந்தணர்களும் வந்தார்கள். அவர்களுக்கு போஜனம் செய்விக்க வேண்டும் என்று தௌமியருடன் ஒரு ஆலோசித்து சூரிய பகவானை வழிபட சூரிய பகவான் அவர்கள் முன் தோன்றி அற்புதமான சக்தி உடையதான ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார். உணவை பற்றி கவலைப்பட வேண்டாம், தினமும் கடைசியில் திரௌபதி சாப்பிடும் வரை இந்த பாத்திரத்தில் உணவு இருக்கும். போஜனங்கள் எந்த போஜனத்தை விரும்புகிறீர்களோ அனைத்தும் இதில் கிடைக்கும், இது அக்ஷய பாத்திரம் என்று கொடுக்கிறார். தான் விரும்பும் வரை அதில் வந்து நாம் அந்த போஜனத்தை எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்று சொன்னார். அப்படி அந்த பாத்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். காமிக வனத்தில் இருக்கும் பொழுது விதுரர் வந்தார். அங்கே அவர் இந்த திருதராஷ்டிரன், துரியோதனன் இவளுடைய கெட்ட எண்ணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த மாதிரி துரியோதனுடைய எண்ணங்கள் சரியில்லை என்று திருதராஷ்டிரனிடம் சொல்லும் பொழுது திருதராஷ்டிரன் அவரை கோபித்து கொண்டு, விதுரா நீ பாண்டவர்களிடமே போய் செல் அப்படின்னு விரட்டி விட்டார். விதுரர் அங்கிருந்து பாண்டவர்களிடம் வந்துவிட்டார். இப்பொழுது காமிக வனத்திலே பயங்கரமான கிர்மீரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ராட்சசன் வாழ்ந்து வந்தான். தன்னுடைய சகோதரனான பகாசுரனை பீமன் கொண்டதால் அவனிடம் பகைமை இருந்தது. அதனால் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி சண்டைக்கு வந்தான். பீமன் அவனை சுழற்றி தூரே எரிந்து கொன்றான் அவனை. இது விதுரர் இவர்களை பார்த்துவிட்டு
திருதராஷ்டிரன் துரியோதனன் இவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லை என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு நடந்தவை, இந்த கிர்மீரனை பீமன் வதம் செய்தான். சிசுபாலனை கிருஷ்ணன் கொன்றதால் அந்த செய்தியானது அவனுடைய நண்பனான சால்வன் கிருஷ்ணன் இல்லாத போது உக்ரசேனன் காவல் புரியும் போதும் துவாரகையை முற்றுகையிட்டான். கிருஷ்ணன் சால்வன் மேல சைன்யத்தோட அந்த சால்வனை ஜெயித்தார். அதன் பிறகு ஹஸ்தினாபுரத்தில் நடந்த விஷயத்தை கேட்டு கிருஷ்ணனும் மற்றும் சிலரும் நட்புறவு உள்ள மன்னர்களும் அதாவது ராஜாக்களும் பாண்டவர்களை பார்ப்பதற்காக அந்த வனத்திற்கு வந்தார்கள். அந்த வனமானது காய்கனிகள், மரங்கள், சோலைகள் எல்லாம் நிறைந்ததாக இருந்தது. பட்சிகளுடைய சப்தங்கள் மிகவும் ரம்யமாக நிம்மதியாக இருந்தது. அங்கே பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், அதை ரசித்து கொண்டு. ஆனால் திரௌபதியினுடைய மனமானது நிம்மதி இல்லாமல் தவித்தது. கௌரவர்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தாள். இதை பற்றி பீமன், அர்ஜுனன் அவளிடத்தில் கூறும் பொழுது அவர்கள் தர்மபுத்திரிடம் ஆலோசனை நடத்தினார்கள், வாதம் செய்தார்கள். அப்பொழுது அவர் கௌரவர் பக்கம் நிறைய வீரர்கள் இருப்பதையும் அதற்கு தகுந்தாற் போல நாமும் வீரர்களையும் அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு ஆலோசனையில் நடந்தது. அதற்காக பாண்டவர்கள் பல அஸ்திரங்களை பெறுவதற்காக அந்த வனத்தில் அதற்கான முயற்சியை செய்தார்கள். இவையெல்லாம் இருந்தால்தான் நாம் அவர்களை எதிர்க்க முடியும் என்பதான ஒரு முடிவும் ஏற்பட்டது. கிருஷ்ணனும் திரௌபதிக்கு பாண்டவர்களுக்கு துணை செய்ய ஒரு பிரதிஜை செய்தார். வியாச பகவான் அங்கே தர்மருக்கு பிரதிஸ்மிருதி அப்படிங்கிறதான ஒரு வித்தையை உபதேசம் பண்ணினார். சிவபெருமான் இந்திரன், வருணன், குபேரன் போன்றவர்களை தவத்தினால் திருப்தி செய்து அஸ்திரங்களை பெற முடியும் என்று கூறி சென்றார். இப்படி இதை எல்லாவற்றையும் வியாச பகவான் அவர்களுக்கு எடுத்து சொல்ல அர்ஜுனன் இமயமலைக்கு சென்று ஒரு தபஸ் பண்ணினான். இந்திரன் அவனுடைய தபஸை மெச்சி நீ சிவபெருமானை குறித்து தவம் செய் என்று சொல்லிவிட்டு சென்றார். அப்படி சொல்லும் பொழுது சில அஸ்திரங்களை உன்னால் பெற முடியும் அவரிடமிருந்து என்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு சென்றார். மறுபடியும் அர்ஜுனன் சிவபெருமானை குறித்து தவம் செய்ய அப்பொழுது சிவபெருமான் ஒரு கிராத வேடத்தில் வேடன் போன்று அங்கு தோன்றி துரியோதனனால் ஏவப்பட்டதான மூகாசுரன் அப்படிங்கிறதான ஒரு காட்டுப்பன்றி அதை உருவெடுத்து அர்ஜுனனை தாக்க வரும்பொழுது அவன் தன்னுடைய காண்டீபத்தினால் அந்த பண்டினுடைய முகத்தில் அந்த பானத்தை பிரயோகம் பண்ண, அதே சமயத்தில் சிவபெருமானம் தன்னுடைய பினாக்கத்தினால் பின்புறத்திலிருந்து அம்பு எய்து செய்ய அப்பொழுது அந்த பன்றியானது மாண்டது, மரணத்தை அடைந்தது. இங்கே இருவருக்கும் ஒரு விவாதம் ஏற்பட்டது. யாருடைய அம்பினால் அந்த பன்றியின் உடலானது முதலில் பாய்ந்து அது இறந்தது அப்படிங்கிறதான ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சர்ச்சை பெரிதாகி இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டார்கள். அப்பொழுது அம்பு, கத்தி, கல், முஷ்டி போன்றதான யுத்தங்கள் இருவருக்கும் நடந்தது. அர்ஜுனன் ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்து போக அப்பொழுது சிவபெருமான் பிரத்யட்சமாகி அவனுக்கு அந்த காண்டீபத்தை திருப்பி கொடுத்து பாசுபத அஸ்திரத்தையும் கொடுத்து மற்ற அஸ்திரங்களையும் கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய அனுக்கிரகத்தை செய்துவிட்டு சென்றார். அதன் பிறகு தேவர்களும் பல அஸ்திரங்களை அர்ஜுனனுக்கு வழங்கினார்கள். அதன் பிறகு அர்ஜுனனை தேவலோகத்துக்கு அழைத்து வரும்படி மாதலி தேரை கொண்டு வந்தான். அமராவதி பட்டணத்துக்கு சென்று தேவமகளிர் ஆடல் பாடல் எல்லாவற்றையும் கண்டுகளித்தான் அர்ஜுனன்.
5 வருஷங்கள் அஸ்திர பயிற்சியும் ஆடல் பாடலும் கற்றான். ஊர்வசியை அர்ஜுனனை மிகவும் நேசித்தாள். ஆனால் அர்ஜுனன் அதை ஏற்கவில்லை. அதனால் அவள் அர்ஜுனனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாள். நீ பெண்களின் நடுவே கௌரவத்தை இழக்க வேண்டும் என்றும் ஆண் தன்மையற்று பேடியாக இருக்க வேண்டும் என்றும் சபித்தாள். அந்த சாபமானது அவன் வேண்டும் பொழுது, அவனுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது அது ஏற்படும் அப்படிங்கிறதான ஒரு அனுக்கிரகத்தையும் செய்தாள். இதன் பிறகு பாண்டவர்கள் அர்ஜுனனை பிரிந்து மிகவும் துயரத்தில் இருந்தார்கள். மற்றவை நாளை கேட்போம்.